ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ம் 18. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் மகிழ்ச்சி என்று நாம் அதை படிக்க வேண்டும். சந்தோஷமுமாய் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். அன்பான தெய்வ ஜனமே, இங்கே தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன என்பதை நாம் பார்க்கிறோம். வேத வசனத்தின்படி அது நீதி, சமாதானம், மகிழ்ச்சி, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிறதாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாம் யாராவது கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் இவைகளிலே பொதுவாக நாம் ஊழியம் செய்யும் பொழுது அவர்கள் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறார்கள். தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான் என்று சொல்கிறார். எந்த ஒரு மனுஷனும் தேவனுக்கு முன்பாக அங்கீகாரம் பெற வேண்டுமென்றால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து திண்ணமாய் அறிந்திருக்க வேண்டும். ஆனபடியினால் தான் பவுல் இங்கே தேவனுடைய ராஜ்யத்தின் வரையறையை கொடுக்கிறார். இங்கே இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் டெஃபினிஷனை காட்டுகிறார் நமக்கு. ஆனபடியினாலே தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன என்பதை. ஏனென்றால் மலைப்பிரசங்கத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் முதலாவது தேடுங்கள். தேட வேண்டியது தேவனை அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த தேவனுடைய ராஜ்யம்தான் சரீரத்திற்கு அடுத்ததல்ல, உள்ளான மனிதனுக்கு உரியது. அதுதான் நீதி, சமாதானம், மகிழ்ச்சி. இந்த மூன்றும் நாம் வாழும் இந்த உலகத்திலே இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு மனிதனுக்கும் மனுஷிக்கும் உள்ளாக இது பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்படுகிறது. எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொண்டு தங்களுடைய பாவங்கள் போக கழுவப்படும் பொழுது. ஆனபடியினாலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள் இந்த காரியங்களிலே ஊழியம் செய்து மனுஷரால் அங்கீகாரம் பெறுவது மிகவும் நலம் என்பதை நான் சிந்திக்கிறேன். இந்த வசனத்தின்படி யாருக்கும் இதையே நான் சொல்லுகிறேன். ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவரும் நீதியை அறிந்திருக்க வேண்டும். சமாதானம் என்றால் என்ன, மகிழ்ச்சி என்றால் என்ன என்பதை அறிந்திருக்க வேண்டும். This is a simple exposition. This is nothing related. அதாவது நம்முடைய சரீரத்திற்குரியது அல்ல. ஆனால் புசிப்பும் குடிப்பும் அல்ல. புசிப்பும் குடிப்பும் என்பது நாம் சரீரத்திற்குரியது. அதை தாண்டி கண்டென்மெண்ட்டை பற்றி எழுதுகிறார். போதும் என்ற மனதை குறித்து கூட பவுல் நன்றாக இதில் சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யம் சரீரத்திற்கு அடுத்ததல்ல, உள்ளான மனிதன். இதுதான் ஆன்மீகத்துக்கு அடுத்த காரியம். மனுஷன் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற முக்கூறுகளை உடையவனாயிருக்கிறான். அதாவது அவன் மோர ஸ்பிரிச்சுவல், அதிகமாக அவன் ஆன்மீகத்தை உடையவன், அவன் ஆவிக்குரியவன் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரீரத்திற்கு அடுத்தது இரண்டாவதாகத்தான். முதலாவது இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நாம் ஆன்மீகத்தை கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனபடியினால் தான் இந்த வசனத்தின்படி நாம் கிறிஸ்துவுக்கும் மற்ற மக்களுக்கும் நாம் ஊழியம் செய்வோமானால் தேவனால் அங்கீகாரம் பெறுவோம். நாம் யாருக்கு ஊழியம் செய்கிறோமோ அந்த மக்களால் நாம் அங்கீகாரம் பெறுவோம். அன்பான தெய்வ ஜனமே, அன்பான ஊழியக்காரர்களே, இதை கடைபிடியுங்கள். தேவனால் அங்கீகாரம் பெறுங்கள், மக்களாலும் அங்கீகாரம் பெறுங்கள், ஏற்றுக்கொள்ளப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.